இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இவங்க 2 பேரையும் இங்கேயே தங்க வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இங்க பாரு இந்திரா, மண்டபத்துல நீ எங்க கண்ணு முன்னாடிதான் இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு வாக்கு கொடுத்த. நான் இல்லைன்னு சொல்லல. நீ இவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான். அதுக்காக இங்கேயே தங்க வச்சு உதவி பண்ணணுமா என்ன? வெளியே வேற எங்கேயாவது தங்க வச்சு உதவி பண்ணலாம்ல. என்ன இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அனி, இவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு பிளான் பண்ணி என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கா. தயவு செஞ்சு இவளை நம்பாதீங்க அனி. ப்ளீஸ் அனி, இவளை நம்பாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இவளை வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் இவங்களை இங்க தங்க வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அதைத்தான் நான் செய்ய போறேன். நான் இவங்களுக்கு வாக்கு கொடுத்ததை வச்சு என்ன நம்பிதான் இவங்க வந்திருக்காங்க. அதுக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும். இதுக்கு மேல யாரும் எதுவும் சொல்லாதீங்க. ஏய் பாவி பாவி, சொந்த தங்கச்சி வாழ்க்கையை இப்படி ஈவு இறக்கமே இல்லாம கெடுக்க பாக்குறியே. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி, நல்லாவே இருக்க மாட்ட. ஏண்டா, இதுக்குதான் இத்தனை வருஷமா எங்க வீட்டு மாடியிலேயே கூடி இருந்தியாடா? நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீங்க 2 பேரும் நாசமா தான் போக போறீங்க. அப்பன் பேர் தெரியாத அனாதை பையனே, உனக்கு எங்க குடும்பத்து பொண்ணு கேக்குதா? வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. அம்மா, அந்த வர்மாவை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். அவனை வச்சு உன் மேல விழுந்த கலங்கத்தை துடைப்பேன். இது உன் மேல சத்தியம். நான் சொன்ன மாதிரி உங்களை உதய பெருமாள் மாமா வாயாலேயே நீங்க அவரோட பையன் தான் சொல்ல வச்சு உங்களுக்கான மரியாதைய நிச்சயமா வாங்கி தருவேன் சீனியர். இது சத்தியம். வா.